தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தயை செய்வாய் நாதா, எம் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கமே, அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பணிபோலாக்கும். தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வார் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன், மலைவோம். என் தீவினையை மறவாதன் மனது என்றும். உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. பாவத்தால் ஜென்மித்தேன் நீ அறிவாய். தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே. உம் தீர்ப்புதனில் குற்றமோ குறைவோ இல்லை. நின் முடிவுகளின் நீதியையும் எதிர்பாரில்லை. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உம்மை விரும்புகிறேன். என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவேன். பணிவெண்மை குயர்வாக புனிதமாவேன். தயை செய்வார் நாதா, என் பாவங்களை நீக்கி. வல்லவராம் பிதாவை நாம் வாழ்த்திடுவோம். சுதன் இயேசு கிறிஸ்துவுக்கும் தோத்திரமே. நம் உள்ளத்தில் குடிகொள்ளும் ஆவிக்கும் என்றென்றும் புகழ் ஒழிக்க. ஆமென். தயை செய்வார் நாதா, என் பாவங்களை நீக்கி. Your heavenly Father gives good things to anyone who asks him. மத்தேயு 7:11. விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகளை அளிப்பார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பாண்டவர்களே, where there is humility and insufficiency, there is prayer. Where there is pride and self-sufficiency, there is no prayer.
எங்கே தாழ்ச்சியும் தேவையும் இருக்கும் பட்சத்தில் ஜெபம் இருக்கும். அகந்தையும் எல்லாம் எனக்கு இருக்கிறது என்ற கர்வமும் இருக்கும் பொழுது அங்கு ஜெபம் இடம் பெறாது. அடியேன் கடையேன் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளும் பக்தனின் மன்றாட்டை கேட்க இறைவன் தன் செவியை தீட்டிக் கொள்ளுகிறார். இன்றைய பதிலுரை பாடல் 138 இதைத்தான் கூறுகிறது. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இப்ப பிள்ளைகள் அப்பா அம்மா என்று கூப்பிடும்போது உன்னை ஏன் என்று கேட்கிறோம். அல்லது பிள்ளைகளை நாம் அழைக்கும் பொழுது பிள்ளைகள் ஏன் என்று கேட்கிறார்கள். அப்படி நாம் இறை தந்தையை நோக்கி கூப்பிடும் பொழுது கேட்க மாட்டாரா? இறைவன் நம் வானக தந்தை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கின்ற தெய்வம் நிச்சயமாக நம்மை கேட்பார். Anything you ask me in my name I will do. யோவான் 14:14. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நம்முடைய திருப்பலியில் மன்றாடுகின்ற ஜெபங்களின் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? பரம தந்தையை விழித்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அப்படின்னு முடியும். இல்லைனா இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அப்படின்னு முடியும். 2 வகையான முடிவு மன்றாட்டுகள் கத்தோலிக்க ஜெபத்தில் அதிகமாக. புராட்டஸ்டன்ட் என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிட்ட ஜெபித்து எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அப்படின்னுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு மாட்டான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்குன்ற மாதிரி அந்த ஜெபத்தை தான் நல்லா இருக்குதுன்னுவாங்க. அட போயா, படுத்துக்கிட்டு போத்தினாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான். நீ தந்தையை நோக்கி ஜெபிக்கிறியா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிறியா, என் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே முடி. இட்ஸ் ஒன்லி a ஃபார்மேட். அதான் நல்லா இருக்குது, இதை விட அது நல்லா இருக்குது. எனிதிங் யூ ஆஸ்க் மீ இன் மை நேம் ஐ வில் டூ. என் பெயரால் கேட்டால் எதை கேட்டாலும் நான் செய்வேன், ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால். ஆகவே நாம் எல்லாம் கூட பேய் ஓட்டலாம் தெரியுமா? எப்படி? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லிப்பார், இயேசு ஓட்டுவார் நிச்சயமாக. சிலுவையை கையில வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்றேன், சாத்தானே ஓடு, ஓடிடும். God is always ready to help us, especially when we can't help ourselves. இறைவன் நமக்கு உதவ எப்பொழுதும் காத்திருக்கிறார், குறிப்பாக நமக்கு நாமே உதவ இயலாத பொழுது, நம்மால் முடியாத பொழுது அவர் நமக்கு உதவுகிறார். ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், கடவுளே நான் பார்க்கிறேன் நீங்க எப்போதும் என் கூடவே இருக்கிற மாதிரி 2 காலடிகள் தென்பண்டுகின்றன. ஒன்று என்னுடைய காலடிகள், இன்னொன்று உங்களுடைய காலடிகள். திடீர்னு பார்த்தா ஒரு காலடியை காணா, ஒன்று தான் இருக்குது, ஒரு செட்டு தான் இருக்குது, இன்னொரு செட்டு காணா. அந்த சமயத்துல தான் எனக்கு அதிகமான பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதிகமான பிரச்சனையான சமயத்துல என்னை விட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப இயேசு சொன்னாரு, மகனே நல்லா பாரு, அந்த காலடிகள் உன்னுடையது அல்ல, என்னுடையது. அந்த சமயத்தில் உன்னை நான் சுமந்து கொண்டு செல்கிறேன். இதுதான் கடவுள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை தாங்கி கொண்டு செல்கிறார். Don't be afraid, only believe. மார்க் 5:36. Perseverance is a way to success. Don't quit. The only way to fail is anything is to quit. கைவிடுவது என்பது சுலபம், விற்று முடியாது. முடியாது என்பது எப்பொழுதும் கிடையாது. ஏதாவது ஒரு மாற்று வழியில. அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர். விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிலும் தோல்வியுற காரணம் இடையில் விட்டு விடுவது. அதான் தமிழ்ல இருக்கக்கூடிய பழமொழி இருக்கு பாருங்க, சூப்பர். வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாழி உடைவது போல. அப்பதான் திரண்டு வந்துட்டு இருக்குது, தாழி உடைஞ்சு போச்சுன்னா போச்சு. பத்திரமா இரு, பாதுகாப்பாக இரு. டோன்ட் குயிட், அஞ்சாதீர். King of gods and master of all powers, come to my help, for I am alone and have none but you, Lord. அனைத்தையும் ஆடும் மன்னராகிய ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும்.
ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்ய. முதல் வாசகத்தில் எஸ்தர் இப்படி ஜெபிப்பார். அதே ஜெபத்தை நாமும் முழந்தாளிடுபவர் முன்னேறுகிறார், மண்டியிட்டு ஜெபிப்பவர் முன்னேறுகிறார். தேடுவோம் இறைவனை, மாற்றுவோம் நம்மை. தேடுவோம் இறைவனை, மாற்றுவோம் நம்மை. இறைவனை மாற்ற முடியாது, நம்ம தான் மாறிக்கணும். Our prayers are often answered not in the way we thought they should be, but in the way a loving Father saw fit. Jabam, look upon us and hear prayer. By the good works you inspire, help us to discipline our bodies and to be renewed in spirit. இறைவா, எங்களை கண்ணோக்கி எங்கள் தீய நாட்டங்களை கட்டுப்படுத்தவும் தூய ஆவியானவரின் அருளில் வளரவும் உதவுனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பெண் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போற்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று ராணி மரியா என்ற சகோதரியை சமீபத்தில் நம்முடைய ஜான் பால் போப்பாண்டவர் புனிதர் பட்டம் கொடுத்தார். இந்திய நாட்டின் வேத சாட்சியும் புனிதருமானவர். அவருடைய சான்று பகிர்தல் கிறிஸ்துவத்துக்கு வலிமை ஊட்டுகிறது. இவளை மன்னிக்கிறேன் என்ற ஒரு மிகுந்த மன்னிப்பின் தன்மை. நற்கருணை மாலை. இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இயேசுவின் உதடும் நாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஏற்கனவே நான் திருப்பலியின் துவக்கத்தில் குறிப்பிட்டது போல எனது கிளாஸ்மேட், நண்பர், இனிய தோழர், பல வகைகளில் என்னுடன் நெருக்கமாக இருந்த அருட்தந்தை ஜே பால், அவர் பாண்டிச்சேரி மேட்ராசனத்துக்கு ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட். நானும் அவரும் உடன் படித்தவர்கள். உலகம் முழுவதும் அவருக்காக ஜீவிக்கின்றார்கள். இதான் நான் அவருக்கு செய்கின்ற அஞ்சலி, நான் செய்கின்ற ஒரு நன்றி கடன் என் இனிய நண்பருக்கு. நீங்களும் ஜெபியுங்கள். இதுதான் நாம் நமக்கு இனிமையானவர்களுக்கு காட்டுகின்ற நன்றி கடன், ஜெபிப்பது. தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. எல்லாமல் இறைவாம், உங்கள் மக்களாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காக
என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவர், நன்றி புகழ் உமக்கே.